கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அருமையா இந்த அபிஷேக கூட்டத்துக்கு வாஞ்சையோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் இன்றைக்கு பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமா செய்வாரா. நன்றி சொல்லுகிறேன். வீட்டில் எல்லாருக்கும் அலுவல் உண்டு, எத்தனையோ பொறுப்புகள் உண்டு, எத்தனையோ சூழ்நிலைகள், வீட்டில் பலவீனங்கள் உண்டு. ஆனாலும் அது மத்தியில கர்த்தருடைய அபிஷேகத்தை நாடி வந்திருக்கிற உங்கள் மேல் தம்முடைய வல்ல ஆவியை இன்றைக்கு நிச்சயமாகவே ஊற்றுவாராக. அல்லேலூயா. ஒரு புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம். வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நீதிமொழியின் புஸ்தகத்துல அதுல ஒரு பகுதிய அந்த வசனத்தை வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். 27ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின் முன்பகுதி இப்படியாய் சொல்லுகிறது. பரிமள தைலமும் சுகந்த தூபமும் இருதயத்தை களிப்பாக்குவது போல என்று சொல்லி சொல்லப்பட்டது. பரிமள தைலம் சுகந்த தூபம் என்ன செய்யுமா? இருதயத்தை களிப்பாக்குமா. அப்படி இந்த பரிமள தைலம், அந்த அபிஷேகம் ஒரு பரிமள தைலம், சுகந்த தூபம், அது கர்த்தருக்கு மிகவும் பிரியமானது. ஒரு மனசை சந்தோஷப்படுத்தும். அதனால்தான் அநேக நேரங்கள்ல நம்ம அந்த தைலங்களை பூசிக்கொள்ளுகிறோம், அந்த தூபங்களை போட்டுக்கொள்ளுகிறோம் வீட்டில. பாருங்க, கர்த்தரும் அதை அதிகமாக விரும்புகிறார். அதனால்தான் அந்த கூடாரத்திலே, ஆசரிப்பு கூடாரத்திலே அவர் மோசையை கொண்டு அநேக காரியங்களை ஆயத்தப்படுத்தும் போது அங்க என்ன பண்ணும்? கட்டாயம் தூபம் காட்டணும் அங்க உள்ள. அதுவும் இல்லாம அந்த பரிமள தைலத்தை செய்து வைத்து விசேஷ நேரங்களிலே விசேஷ மனுஷர் மேலே அதை ஊற்றி அவங்கள அபிஷேகம் பண்ணாங்க. பார்க்கும்போது ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே அது அவருக்கு பிரியம் என்பதை இதுல பார்த்து கொள்ளலாம். 8ஆம் அதிகாரத்திலே 21ஆம் வசனம் இவ்விதமா சொல்லுகிறது. அங்கே நோவா அந்த பேழையிலே அடைப்பட்டு கிடந்தவனாய், அந்த வெள்ளம் வற்றின போது அந்த இடத்தை பேழையை விட்டு இறங்கி வருகிறான். வரும்போது அவன் செய்த முதல் காரியம் என்ன? கர்த்தர் அப்படி அவனுக்கு சொன்ன மாதிரி இல்ல. அவனே என்ன பண்ணுகிறான்? ஒரு பலிபீடத்தை கட்டுறான், நன்றி சொல்லுகிறான். சுத்தமான சாயல மிருகங்கள், சுத்தமான சாயல பறவை, அதுல சிலவற்றை தெரிந்து கொண்டு அந்த பேழையில இருந்து அவங்க வெளியே வர்றதுக்குள்ள ஒவ்வொரு ஜோடி தான் உள்ள போச்சு. இப்ப பெருகிடுச்சு, அது உள்ள நிறைய 10 ஆயிட்டு 20 ஆயிட்டு. சிலவற்றை தெரிந்து கொண்டு பலிபீடத்தின் மேல் தகன பலியா பலியிட்டான். அப்ப என்ன அங்க வந்துச்சா? சுகந்த வாசனை கர்த்தர் முகர்ந்தார் அப்படின்ட்டு ஒரு பெரிய தீர்மானத்தை எடுக்கிறேன். இனிமேல நான் பூமியை சமைக்க மாட்டேன். மனுஷன் அவன் எண்ணமே பொல்லாததுதான், அவன் பொல்லாதவனா இருக்கிறான்னு பூமியை நான் இனிமேல சபிக்க மாட்டேன்னு சொல்லி வானத்துல வில்ல வச்சு ஒரு பெரிய ஒரு தீர்மானத்தை, டிசிஷனை எடுக்கிறான். இல்லைன்னா இவ்வளவு தூரம் உலகம் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். பார்க்கும்போது அந்த சுகந்த தூபத்தை கர்த்தர் முகர்ந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சற்று யோசித்து பாருங்க. அந்த மிருகங்களையும் பறவைகளையும் வைத்து பலிபீடத்திலே தகனிக்கும் போது என்ன வாசனை வந்திருக்கும்? தீஞ்சு போன வாசனை வந்திருக்கும். அப்ப எதுல அவர் சந்தோஷப்பட்டார் என்று சொல்லும் போது நோவாவின் கீழ்ப்படுதலை குறித்து அவர் சந்தோஷப்பட்டார். அதை அவர் விரும்பினார். நோவா தான் சொன்னதையெல்லாம் செய்தான். இப்பொழுது கர்த்தருக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். பாருங்க, அன்பு, நோவா கர்த்தர் மேலே வைத்திருந்த அன்பு, கீழ்ப்படுதல், அன்பு, இன்னும் அநேக குணங்களை சொல்லலாம், சொல்லிக்கிட்டே போலாம். நான் செய்திக்குள்ள கடந்து போக விரும்புவோம். கர்த்தரை நம்ம நேசிக்கும் போது, அன்பு கூறும்போது, நம்மை அர்ப்பணிக்கிற போது கர்த்தர் அதை மிகவும் விரும்பும். ஒரு சுகந்த தூபம் அவருக்கு அதுதான். எனக்கு வேணும்னா நானே ஏதாவது ஒரு சென்ட் அடிச்சுக்கலாம். ஆனா கர்த்தருக்கு பிரியமானது என்ன? சுகந்த தூபம் என்று சொல்லும் போது நம்முடைய ஜபங்களும், நம்முடைய பயபக்தியும், நம்முடைய கீழ்ப்படுதலும்,
நம்முடைய அன்பு, அவர் மேல வைத்திருக்கிற அன்பு அர்ப்பணிப்போம், அவருக்கு மிகுந்த தெரியும். இன்றைக்கு நம்ம அர்ப்பணித்தோம், கர்த்தர் நிச்சயமாக அதை சுகந்த தூபமாக அங்கீகரித்திருப்பார் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசி. இன்னைக்கு வேதத்திலிருந்து ஒரு சில இந்த தூபங்களை நம்ம பார்க்க போறோம். அபிஷேக தைலத்தை குறித்து பார்க்க போறோம். அதாவது ஒரு வசனத்தை உங்களுக்கு வைக்கிறேன். அது எரேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யாராவது வாசிக்கிறீங்களா? இல்ல நான் வாசிக்கலாம். 8:22. கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாம. இங்கே ஒரு தைலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னவா? கீலேயாத்தின் பிசின் தைலம். தைலம் என்று சொல்லும் போது அது ஏதோ ஒரு மருந்து மாதிரி இல்ல. தைலம் என்று சொல்லும் போது ஒரு மருந்து மாதிரி. ஆனா தைலத்திலயும் நல்ல வாசனை எல்லாம் இருக்கு இல்லையா? இப்ப கீலேயாத்துல பிசின் தைலம் இருக்குது இல்ல, அப்புறம் நீ ஏன் இன்னும் சொஸ்தம் அடையிலையும் காயத்தோட இருக்கிற என்று சொல்லி ஆண்டவர் அங்கே கேட்கிறத பார்க்கிறோம். அதுக்கு முந்தின வசனங்களை எல்லாம் பார்க்கும்போது இஸ்ரவேல்கிட்ட அநேக குறைபாடுகள் இருந்தது. அதை காயம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆண்டவர் பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்போது, குற்றங்குறைகள் இருக்கும்போது அதை அவர் காயங்களாக பார்க்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்திலே பார்ப்பீர்கள் என்றால் 5-6 வசனங்களை யாராவது வாசிக்க முடியுமா? 5-6. இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும், அதிகமாய் விலகி போகிறீர்களே. தலையெல்லாம் இந்த இடத்த கவனிக்கணும். தலையெல்லாம் எப்படி இருக்கான்? வியாதியாம். இருதயம் எல்லாம் பலட்சியம், பலவீனம். அடுத்து உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அல்ல சுகமே இல்ல, காயம், வீக்கம், நொதிக்கிற ரணமும் உள்ளது. சீழ் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினாலே ஆற்றப்படாமலும் இருக்கிறது. இது ஒரு மனுஷன் கர்த்தருக்கு ஏற்றுக்கொள்ளும் முன்பதாக அவன் வாழ்க்கை இப்படியாய் இருக்கிற என்று சொல்லப்படுகிறது. சற்று யோசித்து பாருங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கும்போது இப்படிதான் பாக்குறாரு. சரி, நான் பஸ்ல போறேன்னு வச்சுக்கிடுங்க, என் பக்கத்துல இப்படி ஒரு ஷீலோட ஒருத்தன் உட்காந்தா எனக்கு எப்படி இருக்கும்? நான் இங்க இருந்து கோடம்பாக்கம் வரைக்கும் போகணும், பரவாயில்ல, இவன் கிட்ட உட்கார கூடாதுன்னு எந்திரிச்சு கம்பியை பிடிச்சுக்கிட்டு தொங்கிக்கிட்டே போய் சேர்ந்து யாராவது விரும்புவாங்களா? அப்ப ஆண்டவர் விரும்புவாரா? நான் பாவத்தோடு குறைகளோடு வாழ்வதை என் ஆண்டவர் தேவன் விரும்புவாரா? என் பக்கத்துல வர ஆசைப்படுவாரா? அவ சொல்ல, நான் இலவசமா எல்லாம் தர்றேன், தைலம் தர்றேன், வா, சீலு பிரிக்கி சுத்தமா வாழு அப்படின்னு சொல்லு. அதுக்கு ஒரு தைலம், விசேஷ தைலம், கீலேயாத்தின் பிசின். அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தருகிற அந்த தைலம் தான். அவர்கிட்ட வந்து, ஏசப்பா என்ன ஒரு சியாக இந்த ரத்தத்தால கழுவிருங்க, நம்முடைய அபிஷேகத்தை என் மேல ஊற்றுங்க என்று சொல்லி கேட்கும்போது நாம் சுத்தமாகி ஆண்டவர் உகந்த பாத்திரங்களாக மாறும். முதலாவது இன்னைக்கு நமக்கு கர்த்தர் தருகிறது இந்த கீலேயாத்தின் பிசின் தைலமாகிறது. அதை வந்து இலவசமா வாங்கிக் கொள்வோம். கர்த்தர் இன்றைக்கு பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில இந்த பாவங்கள் உணர்த்தப்படுறதுல இந்த ஆவியானவர் முக்கிய பங்கு. அதனாலதான் நான் சொல்றேன், இது ரட்சிப்பை குறித்த வசனமா இருந்தாலும் இல்ல ஆவியானவருக்கு என்ன கிரிய அப்படின்னு நினைப்பீங்க. இது ஆவியானவருக்கு என்ன? ஆவியானவருக்கு என்ன கிரிய? பாவத்தை உணர்த்துகிறது அவர் வேலைதான். நான் சீடோட இருக்கிறேன், ரணத்தோட இருக்கிறேன், இருதயத்துல பலட்சியம், தலையில வியாதி, அத
உணர வைக்கிறது யார்? இந்த ஆவியானவர். அவர் தான் இந்த இனிஷியேட் பண்ணி விடுவார். இல்லது ஆவியானவர் உணர்த்தல யாருமே நான் பாவின்னு ஒத்துக்கவே முடியாது, என்னால திட்டவட்டமா சொல்ல வேதத்தின் ஆதாரங்கள் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர். இந்த ஏன் பின்மாறி போறாங்க? ஏன் தேவன் இல்ல கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க? இன்னும் ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும். இன்றைக்கு ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவரையும் உணர்த்த வேண்டும். அப்ப ரணத்தோட இருக்கும்போது சந்தோஷம் இருக்குமா? இருக்காது. ஆண்டவர் உணர்த்தி நம்ம அந்த ரட்சகளை கொண்டு வரும்போது உணர்வடைவோம். நம்மள புதிய சிருஷ்டியாய் மாற்றுவோம். அந்த ஆவியானவர் தான் புதிய சிருஷ்டியாய் மாற்ற முடியும். பழசெல்லாம் பிச்சு போட்டுட்டு புது சிருஷ்டியாய் மாற்ற முடியும். நீங்க ஒருவேளை நானா கற்பனையில பேசுற ஆவியானவருக்கு சும்மா சப்போர்ட் பண்றேன்னு நினைக்காதீங்க. தீத்து நிருபத்துல 3ஆம் அதிகாரத்துல இந்த ஒரு வசனத்தை வாசிச்சு பாருங்க, அப்ப நீங்க புரிந்து கொள்வீங்க. 5ஆம் வசனம் வாசிங்க. தீத்து 3:5. தீத்து 3:5. நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் ஆண்டவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். பத்தாவி உங்களுக்குள்ள கிரியை செய்யலன்னா நீங்க புது சிருஷ்டியா மாறவே முடியும். ஒரு நாளும் இந்த அபிஷேகத்தின் நிறைவுக்குள்ளே நம்ம பாருங்க. முதல்ல இந்த காயத்தோட நான் வாழும்போது எனக்குள்ள சந்தோஷம் இல்லை, நான் சிறுமைப்படுத்தப்படுகிறேன். உலகத்துல சிறுமை அடைகிறோம், சிறுமை அடைகிறோம், துக்கம் அடைகிறோம். அதை எப்படி ஆவியானவர் ஸ்டேஜஸ்ல அந்த துக்கம் சந்தோஷமாக மாறும்னு இருக்கு, எப்படி கொண்டு வர்றாருன்னு சொல்லி பார்க்கும்போது, முதல்ல நான் சிறுமையில இருக்கிறேன், துக்கத்துல இருக்கிறேன், உலகத்துல இழப்புல இருக்கேன், கஷ்டத்துல நஷ்டத்துல இருக்கிறேன். அப்ப முதல்ல இந்த சிறுமையில இருந்து என்னை எங்க கொண்டு வர்றாரு? ஆறுதல் அடைய வைப்பார் என்ன மாதிரி. அதான் 2வது ஸ்டேஜ். இந்த 2வது ஸ்டேஜ் ஆறுதல், சிறுமை. அப்புறம் அடுத்த படிக்கட்டு ஆறுதல். ஆறுதலை கொடுக்குற ஆவியானவர் தான் ஆறுதல் கொடுக்கிறார். நான் அந்த வசனங்கள் எல்லாம் தெரியும் உங்களுக்கு. யோவான்ல 14 தேற்றவாளன், நான் உங்களை திக்கற்றவர்களா விடேன், அப்படி எல்லாம் இருக்குது வசனங்கள் இருக்கு. அப்போ ஆறுதல் கொடுத்து அப்புறம் என்ன பண்ணுகிறாரா? சந்தோஷத்தையும் கொடுக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாக இப்படியா நம்ம துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி போட. இன்றைக்கு ஒரு சிறுமையில இருக்கிறோமா? சிறுமைப்பட்டவருக்கு ஆறுதல் செய்யறது இந்த வசனங்கள் எல்லாம் இருக்கிறது. நீங்க வீட்டுல போய் வாட்சி பார்த்துங்க. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை பார்ப்பீர்கள் என்றால் நான் சொன்னதை உடைய ஆதாரம் அதுல இருக்கு. அப்புறமா ஆனந்த தைலத்தை ஊற்றுவாரம், ஆயில் ஆஃப் கிளாட்னஸ் என்று சொல்லி போடப்படுது. இதெல்லாம் நமக்கு கர்த்தர் வைத்துக்கிற அபிஷேகத்தின் நன்மைகள். நீங்க ஒரு வசனம் வேணா வாசிங்க. ஆனந்த தைலம், ஆயில் ஆஃப் கிளாட்னஸ் என்று 45 சங்கீதம் 7 வாசிங்க. 45:7 சங்கீதம் 45:7. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினாரா? ஆனந்த தைலம். அதே இன்றைக்கு அபிஷேகம் நம்ம இன்னைக்கு பெற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். 2வது ஒரு அபிஷேகத்தை குறித்து பேச போகிறோம். வாசிப்போம். சங்கீதம் 133 2வது வாசிங்க. அங்கே ஒரு தைலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 133 சங்கீதம் 2வது வசனம். அது ஆரோன் சிரசின் மேலும் ஊற்றப்பட்டு தாடியிலே வடிகிறதும் அங்கிகளின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கும் போதும். நல்ல தைலம். இங்க ஒரு தைலம் சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல கிளையாத்தின் பிசின் தைலம். இங்க என்ன பண்ணிருக்க? நல்ல ஆரோனுக்கு மேல வார்க்கப்பட்ட ஒரு நல்ல தைலம். சாதாரண தைலம் இல்லைங்க,
அது நல்ல தைலம். நல்ல தைலம்னு ஆங்கில வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா பிரஷியஸ் ஆயின்ட்மெண்ட் என்று சொல்லி, பிரஷியஸ் என்று சொல்லி. ஏன் பிரஷியஸ்? விலையேறப்பட்டது. இந்த விஷயம் வேற எங்கேயும் கிடைக்காது, யாரும் நமக்கு கொடுக்க முடியாது, எந்த கடையிலையும் போய் வாங்கவும் முடியாது. பிரஷியஸ் ரொம்ப விலையேறப்பட்டது. நம்ம எங்க போய் எண்ணத்தை கொடுத்தாலும் வாங்க முடியாது. அதனால நமக்கு இலவசமா ஊற்றுகிறார் அந்த அபிஷேகம், நல்ல தைலம், பிரஷியஸ் ஆயின்ட்மெண்ட். ஏன் பிரஷியஸ் என்று சொல்லி இருக்கு அப்படின்னு யோசித்து பாருங்க, நான் தியானிச்சு பாருங்க. இங்க போட்டிருக்கு, அந்த தைலம் நம்ம மேல ஊற்றப்படும் போது அது ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் நமக்கு கொடுக்குமா? அல்லையா? உலகத்துல எந்த சென்ட் கூட, உலகம் எல்லாம் போய் சுத்தி பார்த்து எந்த சென்ட் வாங்கினாலும் அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குமா? ஜீவனை கொடுக்குமா? கர்த்தர் கொடுக்கிற அந்த அபிஷேகம் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கொடுக்கிற பிரஷியஸ் ஆயின்ட்மெண்ட், நல்ல தைலமாக இருக்கு. இன்னைக்கு அத நமக்கு கொடுக்க போறாரு. ஏன் என்று சொல்லும் போது, அந்த ஆரோனுடைய அபிஷேகம் ஒரு விசேஷமான அபிஷேகம். அது எப்படி என்று சொல்லும் போது, என்னத்துக்கு அந்த லேவி கோத்திரத்தை ஆண்டவர் தெரிந்தெடுத்து அவங்களை அபிஷேகத்தார் என்று சொல்லி சில குறிப்பிட்ட வேலை அவங்களுக்கு இருந்துச்சு, டியூட்டிஸ். அதை செய்ய மற்ற 12 கோத்திரத்துல இருந்து லேவி கோத்திரத்தை தெரிந்தெடுத்த என்ன வேலை செய்வாங்களாம்? உபாமா 10:8 வாசிங்க. அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்த கடமை என்று லேவி என்று சொல்லி போடப்பட்டது. 10:8 உபாமா வாசிப்போ. அக்காலத்திலே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமப்பதுக்கு முதல் வேலை என்ன? கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறது. அப்ப அது நமக்கு அது எப்படி பொருந்துன்னு சொல்லும்போது, கர்த்தருடைய வார்த்தை அதை எப்போதும் மனசுல வச்சு அதை முன்னால கொண்டு போகணும். கர்த்தருடைய பிரசன்ஸை கொண்டு வரும். யாராவது கர்த்தருடைய வசனத்தை அறியாம இருந்தா அவங்களுக்கு நம்ம போதிக்கணும். இவன் வார்த்தை உப்பால சாரமேறினதாக இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்துல வைத்து அதை சுமந்து கொண்டே போகணும். நான் எங்கே போனாலும் கர்த்தருடைய வார்த்தையை மறக்க கூடாது. எங்க போய் வெட்டி பேச்சு பேசுனாங்களா? நான் பேசுறது இல்ல. ஏதாவது கிண்டல் பண்றாங்க, நான் பேசுறது இல்ல. நான் கர்த்தருடைய வார்த்தையை வாயை திறந்தா கர்த்தருடைய வார்த்தை வரும். அப்படியா இன்றைக்கு நான் என்ன ஒப்புவிக்கிறேன்? இந்த ஆரோனுக்கு ரெண்டாவது என்ன டியூட்டி? நடந்து வருகிறது போல கர்த்தருடைய சந்நிதியிலே நின்று, ரெண்டாவதுக்கு என்னத்துக்கு கொடுக்கிறாரு? ஆராதனை. கர்த்தருக்கு ஆராதனை செய்ய இந்த தேவனுடைய அபிஷேகம் நல்ல தைலம் என் மேல ஊற்றப்படணும். சும்மா எல்லாரும் போல கடமைக்காக ஆலயத்துக்கு போயிட்டு வர்றது, ஆவியோடு உண்மையோடு நான் அவரை தொழுது கொள்ள, அவருக்கு ஆராதனை செய்ய எனக்கு இன்றைக்கு இந்த மேல என் மேல இந்த நல்ல தைலம் ஊற்றப்படுகிறது. அது புரிந்து கொள்வோமா? என்னத்துக்கு இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறோம்? சிலர் அந்நிய பாஷை பேசினா போதும்னு இல்லை. இந்த அபிஷேக தன்மை நமக்குள்ளே வரும்போது இந்த குணாதிசயங்கள் நமக்குள்ள இருந்து புறப்படணும். எப்ப பாரு கர்த்தரை ஆராதனை செய்யற ஒரு உள்ளம் நமக்கு வேணும். அப்புறம் துதித்து கொண்டே இருக்கு. அப்புறம் மூணாவது ஒரு கடமை, அவர் நாமத்தை கொண்டு ஆசீர்வதிப்பதும் பிரித்தெடுத்தார் என்று சொல்லி போடக்கூடும். இன்னைக்கு நம்மளை பிரித்தெடுத்தார் எதுக்கு? ஜனங்களை ஆசீர்வதி. இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் ஜீவனையும் பெற்றுக்கொண்டு, இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நான் மற்றவங்களை என்ன பண்ணுமோ ஆசீர்வதிக்கணும். இதுக்காக தான் கர்த்தர் என்ன தெரியும். மற்றவங்க குறைய பார்த்து குத்தி 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 குறை சொல்றதுக்கு அல்ல, ஜனங்களை ஆசீர்வதிக்க இந்த நல்ல தைலம், ஆரோன் மேலே ஊற்றப்பட்ட நல்ல தைலம், பிரஷியஸ் ஆயின்ட்மெண்ட் என் மேலேயும் அது ஊற்றப்படும். பாருங்க, தலையில ஊத்தி கொஞ்சம் போல இவ்வளோண்ட ஊத்துலி அப்படியே நிறுத்தல. அது ஊத்துன உடனே என்ன பண்ணுச்சு? முகத்துல எல்லாம் வடிச்சு. ஆரோன் முகத்துல வடிஞ்சது, தாடி இவ்வளவு இருந்திருக்கும். அதெல்லாம் சோப் பண்ணி அதெல்லாம் நிறைச்சி அதோட நின்றுக்கும். என்ன ஒரு அவுன்ஸ்னா நின்றுருக்கும் இல்ல, மேல நல்லா அதை ஊத்தப்பட்டுச்சு. அது என்ன பண்ணுச்சு? அங்கியில வரைக்கும் இறங்கிடுச்சு. அங்கியெல்லாம். அப்ப என் வாழ்க்கையின் ஒவ்வொரு அங்கம்
அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டதாக. ஏதோ பேருக்கு இப்படி ஒரு சொட்டு இல்லை. அதனால்தான் இயேசுவானவர் இந்த மார்க் 5ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது கூட்டத்துக்குள்ள நடந்து போய் கொண்டு இருக்கிறார். அப்போ ஒரு ஸ்திரீ என்ன பண்ணுறா, 12 வருஷம் பெரும்பாடு, எல்லா வைத்தியரையும் பார்த்து பணத்தை எல்லாம் ஆஸ்தியெல்லாம் செலவழிச்சு சத்தேன சுகமடையாம ஒரு ஸ்திரீ வந்து இயேசு குறித்து கேள்விப்பட்டார். அவர் அற்புதங்களை செய்கிறார். அவர் தேவனுடைய குமார், அபிஷேகத்தை வல்லமை அளவில்லாமல் பெற்றிருந்தவர். நான் அவர் போய் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலும் நான் சுகமடைவே. எப்படி இயேசுடைய வஸ்திரம் சுகம் கொடுத்து அவர் அபிஷேகத்தினால நிரம்பினவராக இருந்தார். அல்லேலூயா. அளவில்லாமல் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றவர் கிறிஸ்து. யோவான் 3:34 அப்படியாக அளவில்லாமல் பெற்றிருந்தார். இன்றைக்கு அதனால்தான் அது பிரஷியஸ் ஆயின்மெண்ட், ஜீவனை கொடுத்தது அவளுக்கு. நீ போவும் விசுவாசம் ரட்சித்தது. இன்றைக்கு இந்த தைலத்தை கர்த்தர் நம்ம மேல ஊற்ற போகிறாரு. கொஞ்சம் போல ஊத்துங்க ஆண்டவரே. எப்படி கேட்க போறீங்களா? இவ்வளோண்டு இல்ல, அது வடியணும். உடம்பெல்லாம் வடிஞ்சு வஸ்திரம் எல்லாம் நனைஞ்சு போற அளவுக்கு இன்னைக்கு அளவில்லாமல் என்ன நிரப்புங்கன்னு கேட்போம். ஜீவனை தருவாரு, சுகத்தை தருவாரு, ஆரோக்கியத்தை தருவாரு, ஆசீர்வாதத்தை தருவாரு. இன்றைக்கு இந்த நல்ல தைலம் இன்றைக்கு இலவசமா கர்த்தர் நமக்கு கொடுப்பாங்க. அவனுடைய வஸ்திரம் எப்படி இருந்தது என்று சொல்லி அதை எப்படி உண்டாக்குனாங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஆரோனுடைய வஸ்திரம் யாத்திராமம் 28:41 இருந்துச்சு. அவன் வஸ்திரமே அவனுக்காக விசேஷமா எப்படி எல்லாம் நிறைய காரியம் இருக்கு. நம்ம அதை தியானிக்க நேரம் இல்லை. ஒன்ன மட்டும் நான் சொல்லுகிறேன். அவனை பஸ்தப்படுத்துமா அந்த ஸ்பெஷல் ட்ரெஸ். எல்லாரும் மாதிரியும் அவன் போட்டிருந்தானா? இல்ல, உனக்கு ஒரு விசேஷ ட்ரெஸ். அதான் டீட்டெயில வீட்டுல போய் வாசிப்பாங்க. 28 அதுல கடைசியா ஒரு 33:28 அதிகாரத்துல யாத்திராமத்துல 28, 33, 35 இந்த 2 வசனங்களை மட்டும் வாசிச்சு அடுத்த குறிப்புக்கு போகலாம். கீழ் ஓரங்களில் அந்த வஸ்திரங்களிலே வஸ்திரம் கீழே வரைக்கும் இறங்குச்சுன்னு பார்த்தோம்ல. அந்த தைலம், நல்ல தைலம், பிரஷியஸ் ஆயின்மெண்ட். கீழ் ஓரங்களில் இளநீல நூல், ரத்தாம்பர நூல், சிவப்பு நூல், வேலையால் செய்யப்பட்ட மாதளம் பழங்களையும் அவைகளுக்கு இடையிடையே பொன்மணிகளையும் அதன் ஓரங்களில் சுற்றிலும் தொங்கும்படி பண்ணி வைக்க வேண்டும். 35 வசீங்களா? இப்போ அந்த மாதிரி ஒரு லேரப்பட்ட ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஆராதனை செய்ய கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கும் போதும் வெளியே வரும்போதும் அவன் சாகாதபடிக்கு சத்தம் கேட்கப்படும்படி அது தரித்துக் கொள்ள வேண்டும். என்ன ஒரு விசேஷமான ஆடை கர்த்தர் கொடுக்கிற அபிஷேகம். அப்படிதான் அந்த ஆடையில அந்த எஜ்ஜில் மாதளம்பழம் இருக்கான், தங்க மணி இருக்கான். மாதுளம்பழம் சும்மா தான் நூல்ல செஞ்சு தச்சிட்டாங்க. இந்த தங்க மணி மணியாவே என்ன பண்ணுமா, அடிக்குமா, அடிக்கடி அடிச்சுக்கிட்டு உள்ள போவானா. ஆசாரி என் ஆடை மீதில் தங்கமணி தொங்கிடும், பக்தியுள்ளோர் இதயத்தில் மோட்ச இன்பம் பொங்கிடும். மாதளம் பழமும் காண்பார் ஆசாரியன் ஆடையில், இயேசு ஆசாரியர் அன்பின் கனி உள்ளத்தில். நானே கவிகள் இருக்கு, பாடும் நேரம். அவனுக்காக செய்யப்பட்ட விசேஷ ஆடை. அதை எப்போ போட்டுக்கணும் அவன்.
அது இல்லாம அந்த ஊழியம் செய்ய வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதனால்தான் லூக்கா 24:49 இயேசு சொல்லுகிறாரு, நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும், இஸ்ரேல் நாட்டுல தரிப்பிக்கப்படணும். நமக்குன்னு பண்ண விசேஷமான ஒரு ஆடை, நம்ம மேல ஊற்றப்படுகிற ஒரு விசேஷ அபிஷேகம், அதை நீங்க பெற்றுக்கொள்ளணும். காத்திருந்து இந்த தங்கமணி அது எதை குறிக்கிறது? கர்த்தருடைய வரங்கள், ஆவியானவருடைய வரங்கள். ஞானம், அறிவு, விசுவாசம், அற்புதங்களை செய்யும் சக்தி, குணமாக்கும் வல்லமை, தீர்க்க தரிசனம், ஆவியலை பகுத்தல், பாஷை வியாக்கியானம். இது 9 வரங்கள். அது அந்த மணியை குறிக்கிறது இல்லையா? அந்த வல்லமை அப்படியா இருந்தபடினாலதான் இயேசுடைய வஸ்திரத்தை ஓரத்தை தொட்ட போது அந்த ஸ்திரீ உடனே சுகமும் வல்லமை புறப்பட்டு போச்சுங்க. இன்னைக்கு நமக்கு அதே அபிஷேகத்தை அளவு இல்லாம கர்த்தர் கொடுக்கணும். அதை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்வோம். அது இல்லாம நம்ம வாழ முடியாது. அது இல்லாம நீ போகாத வராத. மாதுளம்பழம் கனி, மாதுளம்பழம்னா அதுக்குள்ள எத்தனையோ உள்ள சொலம் இருக்கும்ல, சின்ன சின்னதா 100 இருக்கும், இவ்வளவு பெரிய, எல்லாம் சேர்ந்துதான் ஒரு பழம். அது மாதிரி இந்த 9 கனியும் ஒன்னா இணைந்து செயல்படணும் என் வாழ்க்கையில். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இந்த 9 கனியும் எல்லாம் சேர்ந்தாதான் ஒரு மாதுளம்பழம். நீடிய பொறுமை மட்டும் இல்ல அப்படின்னு தூக்கி போட்டுட்டு அது கனி ஆகாது. இவ்வளவு தூரம் கடிச்சிருந்துச்சுன்னா, கடையில எலி கடிச்சிருந்துச்சுன்னா வாங்குவீங்களா? நீங்க வாங்க மாட்டீங்க. ஐயோ வேண்டாப்பா, எலி கருமி இருக்கு, வேண்டாம். இன்னைக்கு அப்படிதான் எலி கருமினவங்கள போல இருக்கிறோம். இன்றைக்கு அந்த நல்ல தை ஆரோக்கிய அபிஷேகம் நம்ம மேலும் ஊற்றப்படும். எல்லாரையும் இன்றைக்கு புதிய ஏற்பாடு காலத்துல இதை பார்க்கும்போது ஆசையா இருக்கும். என்ன அழகான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இப்படி ஊழியம் செஞ்சிருக்கிறான் நம்ம ஆரோன்னு. இன்னைக்கு நம்மையும் அவ்விதமாய் தெரிந்து கொண்ட 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் நீங்க வாசிங்க. நம்ம ராஜாக்களும் ஆசாரியர்களும் கர்த்தர் அபிஷேகத்து அந்த காலத்துல ஒரு நாள் கடந்த உனக்கு உதவாத பாத்திரமா கிடந்தேன், உடஞ்ச பாத்திரமா இருந்தேன், இருளுக்குள்ள கிடந்தேன். என் ஆச்சரியமான வெளிச்சத்துக்குள்ளே என்ன வரவழைத்தார். அந்த வரவழைத்தவருடைய புண்ணியங்களை நான் அறிவிக்கும்படியாக நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதி ஆசாரிய கூட்டம், ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதியும் சொந்தமான ஜனமாக நான் இருக்கேன். இன்னைக்கு என் மேல இந்த அபிஷேகத்தை ஊற்றுங்க. இந்த பிரஷியஸ் ஆயின்ட்மெண்ட், அந்த நல்ல தைலத்தை என் மேல ஊற்றும் போது என் வாழ்க்கையில் எப்படியான ஒரு மாறுதல் உண்டாக வேண்டும் என்று ஆவியானவர் எதிர்பார்க்க. இன்றைக்கு அந்த நல்ல தைலத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். பாருங்க, இன்னொரு காரியத்தை உங்களுக்கு வைக்கிறேன். சங்கீதம் 89:20. அங்கே ஆரோன் அபிஷேகம், இங்கே தாவீதின் மேல ஊற்றப்பட்ட ஒரு அபிஷேகம். 89:20 வாசிப்போ. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால். அப்போ என்ன தைலமா இது? பரிசுத்த தைலம். இது ஒரு பரிசுத்தமான அபிஷேகம். இது பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படுகிறது அல்ல, பரிசுத்தமாகும்படி அழைக்கப்பட்ட எனக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அபிஷேகம். பரிசுத்த தைலத்தினாலே நான் இன்றைக்கு அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். சங்கீதக்காரன் அதை குறித்து சொல்லும்போது, தன் மேல ஊற்றப்பட்ட அபிஷேகத்தை குறித்து சொல்லும்போது சங்கீதம் 23:5 சொல்லுறான், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்த பண்ணி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லி சொல்லுறான். இந்த அபிஷேகம் எப்ப கிடைச்சிச்சா? அவனுக்கு ரகசியமா சிலர் அபிஷேகம் பண்றாங்க. சில நீ ராஜாக்கள் புஸ்தகத்தெல்லாம் வாசிக்கும், எகுவெல்லாம் தனியா ஒரு அறைக்குள்ள கொண்டு போய் அபிஷேகம் பண்ணாங்க. இங்க அப்படி இல்ல. இங்க தாவீதை பார்க்கும்போது இந்த சத்துருக்களுக்கு முன்பாக
ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி அந்த பந்தியில வச்சு அவனை அபிஷேகம் பண்ணாங்களாம். அல்லலையா, கரங்களை தட்டி கத்தர மகிமைப்படுத்த. அல்லலையா, சத்துருக்கள்னு சொல்லும் போது இங்க என்னத்தை நம்ம காணுகிறோம்? தாவீதை அற்பமா நினைச்சாங்க அவன் ஊர்ல. அவங்க அப்பா அம்மாவே அவனை அற்பமா நினைச்சாங்க. அற்பமா என்று சொல்லும் போது சின்ன பையன் அவன், இவனுக்கெல்லாம் ராஜாவா என்ன தகுதி? சின்ன பையன், இவனுக்கு என்ன தெரியும்? அவங்க அண்ணன்மா நினைச்சாங்க, நான் பாரு எவ்வளவு உயரமா இருக்கேன், 6 அடி உயரமா இருக்கேன், நான் பாரு ராஜா மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சேன். அவன் முன்னால இருந்த அண்ணன்மா. இங்க பாருங்க, தாவீதுக்கு அந்த பரிசுத்த தைலம் எங்க இருந்து வந்துச்சு? அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி எருசலேமில இருந்து ஒரு கொம்புல கொண்டு வந்தாராம். அப்படியே கொண்டு வந்தார் வெகு தூரத்திலிருந்து அந்த பரிசுத்த தைலத்தை. ஒரு பரிசுத்தவன் தூக்கிக்கிட்டே இங்க வந்து ஏதாவது ஒரு எண்ணெய் வச்சு ஊத்திட்டு வரல. இல்ல இல்ல, அந்த கூடாரத்துல இருக்கிற அந்த கொம்புல அந்த பரிசுத்த தைலம் அங்கதான் இருக்கும். வேற யாரும் எடுக்கவும் முடியாது, தொடவும் முடியாது, பார்க்கவும் முடியாது, கிடைக்கவும் செய்யாது. இந்த கூடாரத்துல இருந்த சொல்லுகிறார் ஆண்டவர், நீ அந்த தைலத்தை கொம்புல நிரப்பிக்கிட்டு நீ போ அப்படின்னு சொல்ற. பெத்லெகேம் ஊருக்கு வர சாமுவேல் அங்க ஒரு தைல கொம்போடு வந்த உடனே அந்த ஊர் எப்படி கலங்கி இருக்கும் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். மூப்பர்கள்லாம் தத்தளிச்சு ஓடி வர்றாங்களாம், நீங்க வந்தது சமாதானமா? என்ன தீர்க்கதரிசி வந்தாருன்னா அங்க ஏதோ நடக்கும், ஒண்ணு கட்டாயம் நடக்கும். கையில தைலத்தோட வந்து மடமடன்னு ஒரு பந்தி ஆயத்தம் பண்றாங்க. ஈசாயை கூட்டிட்டு வான்னு முதல்ல ஆண்டவர் சொல்ற. ஈசாயும் பிள்ளைகளும் சொல்றாரு. சரி, பேருக்கு மூத்த அண்ணன்மாரை மட்டும் காட்டலான்னு எல்லாம் அழகா வந்து உட்காந்துட்டாங்க. மூப்பர்கள்லாம் வந்து உட்காந்து. அப்போ சாமுவேல் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்போ ஈசாயின் குமாரரை ஒவ்வொருத்தரா அப்படி போறாங்க. சம்மா, அமினதாப் எல்லாரும் போறாங்க ஒவ்வொருத்தரா. இவங்களெல்லாம் நான் தெரிந்து மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நானா இருதயத்தை கண். இந்த அபிஷேகம் முகத்தை பார்த்து ஆண்டவர் கொடுக்கறது, இருதயத்தை பார்த்து கொடுக்கிற ஆண்டவர். இருதயத்தை பார்த்து இன்றைக்கு அந்த பரிசுத்த தைலத்தை உண்மையில வார்ப்பார். ஹல்லேலூயா. இருதயம் எப்படி இருக்கிறது அதுதான் அங்க கணக்கு. பையில எவ்வளவு நான் பணம் வச்சிருக்கிறேன் அது கணக்கு இல்ல. நான் எவ்வளவு பெரிய வீட்டுல வச்சு உட்காந்துருக்கேன் அது கணக்கு இல்ல. என் பேங்க்ல எவ்வளவு பணம் வச்சிருக்கேன் அது கணக்கே இல்ல. என் இருதயத்துல ஆண்டவர் விரும்புற கீழ்ப்படுதலும் தாழ்மையும் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் இருக்கிறதா, இந்த ஜீவன் இருக்கிறதா, கர்த்தர் நிச்சயமா இன்றைக்கு அதை நமக்கு தரும். எல்லாரும் போயிட்டாங்க, 6 அண்ணன்மார் போயிட்டாங்க. அப்போ சாமுவேலுக்கு இன்னும் அந்த கொம்பு அப்படியே இருக்குது. அப்போ இதை ஏன் சொல்றேன்னா, ஒரு சிலர் இன்னும் அதுக்கு இந்த சம்பவங்கள் எல்லாம் இன்னும் முழுமையா நீங்க இன்னும் அறிந்து கொள்ளவில்லை, அதனால சொல்றேன். மற்றவங்களுக்கு எல்லாம் ஒரு வேலை தெரிஞ்சு. அப்போ சாமுவேலுக்கு சந்தேகம் வருது. ஆண்டவர்கிட்ட கேட்கிற, ஆண்டவரே ஈசாயின் குமாரரை ஒருத்தர் காட்டுவேன், ஒருத்தரையுமே காட்டலையே. பாருங்க, ஒரு கிளவர், ஒரு கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கும்போது அப்படி எல்லாம் கேட்க தோணும், இல்லை கேட்க தோணாது. நம்ம தேவையில்லாம ஏதாவது நோண்டி கேட்போமே ஒழிய, உனக்கு இவ்வளவு குமாரர் தானே, நம்ம என்ன அப்படி ஒரு கேள்வி கேட்டு நான் யோசிச்சு பார்த்தேன். நம்மளா இருந்தா நம்ம கையில அந்த கொம்பை கொடுத்து இந்த அபிஷேகம் பண்ணு சொன்னா, நான் அந்த ஈசாயை அப்படி ஒரு கேள்வி கேட்டு அப்படி கொக்கி போட்டு தூண்டில போட்டு அந்த பதில கொண்டுறோம். பாருங்க, அது தேவ ஞானம், அது தேவ அபிஷேகம். அவன் கேட்ட பிறகுதான் இவனுக்கு ஈசாய் நினைக்கிறான். அப்ப சொல்றான், எல்லாருக்கும் சின்ன பையன் வனாந்தரத்துல ஆடு மேய்ச்சிக்கிட்டு கிடக்கான், அவனுக்கு வேற ஒண்ணும் தெரியாது. சின்ன பையன் ஆடு மேய்க்கல. சாமியில் என்ன பண்ணா அப்படியே உட்காந்துட்டு எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஒருத்தர் சாப்பிடல, பந்தியெல்லாம் ரெடியா இருக்கு, ஒருத்தர் சாப்பிடல. நீ அந்த பையனை கொண்டு வா, நான் பாக்கட்டும். இப்ப அது வனாந்தரம் எங்க இருக்கோ, மந்தை எங்க இருக்கோ, தாவீது எங்க இருக்காரோ, ஆள் அனுப்பி உடனே அவன் வந்து ஆயத்தப்பட்டு வீட்டுக்கு போய் ஆயத்தப்பட்டு அந்த பந்திக்கு அங்க வர்றான். இப்போ என்ன நடக்குன்னு தெரியல. அப்பா கூப்பிட்டாரு வா அப்படின்னு சொல்லியிருப்பா, அவ்வளவுதான் சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஆளு என்னப்பா என்ன அவசரம் தெரியல, என்னன்னு உடனே வா நீ அப்படின்னு சொல்லி உள்ள வரும்போதே
ஆண்டவர் சொல்லிட்டார், இவன் தான் எழுந்துவன அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி. அல்லேலூயா. கரங்களை தட்டி கத்தர மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. சாமுவேல் எழுந்திருந்து அந்த தைல கொம்பை வார்த்து, தைலத்தை வார்த்து அங்கே தாவீதே அபிஷேகம், அந்த பரிசுத்த தைலத்தினாலே அன்றைக்கு அபிஷேகம். அந்த 16 1 சாமுவேல் 16:13 வாசிப்போம். அந்த வார்க்கப்பட்ட உடனே அங்க என்ன நடக்கிறது மாறுதல் என்று 13 வாசிப்பு 16:13. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அங்கு சொல்லப்பட்டிருக்கு, சகோதரன் நடுவில். அல்லேலூயா. யார் சின்ன பையன் சொன்னாங்க, அந்நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். என்ன ஒரு அருமையான அனுபவம் பாருங்க. அல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், சத்துக்கள் முன்பாக அவங்க அண்ணனை பாத்தீங்கன்னா இந்த அபிஷேகம் அவனுக்கு கிடைச்சது இன்னும் ரொம்ப பொறாமையா இருந்திருக்கும். சின்ன பையன், இவனெல்லாம் விட்டுட்டு நாங்க இந்த பந்திக்கு போறோம் அப்படின்னு வந்து உட்கார்ந்து இருப்பான். இப்ப அங்க அவனுக்கு வெக்கமா இருந்திருக்குமா, அண்ணன்மாருக்குல வெக்கமா இருந்திருக்காது, வெக்கமா இருந்திருக்கும். சின்ன பையில போய் அப்புறம் அடுத்த அதிகாரத்திலே பார்க்கும் போது அங்கே ஒரு அந்த கோலியாத் யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ அவங்க அண்ணன் என்ன சொல்றாங்க, இந்த சத்துருன்னு சொல்லும் போது அங்கே ஒரு வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கு. 17 அதிகாரம் 28 வாசிங்க. அந்த மனுஷரோட தாவீது பேசிக் கொண்டிருக்கிறது. அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது தாவீதின் மேல் கோபம் கண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன். அப்ப அண்ணன் திட்டுறான்ல, அப்ப அவன் என்ன நினைச்சிருக்க, ரொம்ப துணிகரம் பிடிச்சவ. அவன் எண்ணத்துல இன்னும் கர்த்தருடைய அபிஷேகம் வந்து கர்த்தர் அவன் மேல இருக்கிறார். ஆனாலும் அவன் எண்ணத்தை மாற்றிக்கொள்ள விரும்பல. அண்ணன் வந்து துணிகரம் பிடிச்ச பையன். வாசிங்க அந்த வேண்டாம். இருதயத்துல என்ன இருக்கு? அகங்காரம் பிடிச்ச பையன். அப்படிதான் திட்டிக்கிட்டே இருக்கிறான். அப்போ தாவீது என்ன ஒரு தாழ்மையா பதில் சொல்ற, நான் இப்பொழுது வந்து செய்தது என்ன? நான் வந்ததுக்கு முகாந்திரம் இல்லையா? கேட்டுட்டு அப்படியே போறேன். பாவமா இருக்குல்ல, எனக்கு அதை பார்த்தா பாவமா இருக்கும், கண்ணெல்லாம் கலங்கி. சின்ன பையன்னு அவன் எல்லாரும் மிரட்டி அவன் யுத்தத்தை பார்க்க வந்தான், அகங்காரத்தோடய வந்தான். அவங்க அப்பா சில சாப்பிட்ற பொருள்லாம் கொடுத்து அண்ணனை கொடுத்துட்டு அவங்ககிட்ட அடையாளம் வாங்கிட்டு வாரு. நான் நினைப்பேன், தேவன் தான் அவன் அந்த யுத்த களத்துக்கு அனுப்பி வச்சாரு. இன்னும் ஒரு நாள் போயிருந்தா அந்த கோலியாத்து எல்லாரையும் ஜெயிச்சு வெட்டி அடிமையா ஆக்கி போட்டிருந்தப்பா. கர்த்தர் இஸ்ரவேலுக்கு வந்த நிந்தையை மாற்றும்படியாக தாம் அபிஷேகம் பண்ண, பரிசுத்த தைலத்தினாலே அபிஷேகம் பண்ண அந்த சின்ன தாவீதை அந்த போர்க்களத்துக்கு கொண்டு வந்தார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அதனாலதான் சத்துருக்கள் முன்பாக அபிஷேகம் பண்ணி அங்கே அந்த யுத்த களத்துக்குள்ளே கர்த்தருடைய கரவனை கொண்டு வந்தது. நான் அப்படிதான் விசுவாசிக்க, பரிசுத்த தைலம் உண்மையில ஊற்றப்படும். நான் இன்னைக்கு கர்த்தருடைய கரம் உன்னை நடத்தும். கர்த்தருடைய கரம் உன்னை கொண்டு உன் குடும்பத்துக்கு ரட்சிப்பை உண்டாக்கும். உன்னை கொண்டு உன் தேசத்துக்கு ஒரு ரட்சிப்பை கொண்டு வரும், ஒரு விடுதலை கொண்டு வரும் உன் வாழ்க்கையில. இந்த பரிசுத்த தைலம் இன்றைக்கு என் மேல வார்க்கப்படட்டும். யார் என்ன சொன்னாலும் பாருங்க. கடைசியில என்ன நடந்தது என்று சொல்லி பார்க்கும் போது நம்ம பார்க்கிறோம் வேதத்திலே 1 சாமுவேல் 22:1 வசிப்போ. இந்த பரிசுத்த தைலம் உங்ககிட்ட இருக்குன்னா உங்க தாவீது அந்த இடத்தை விட்டு தப்பி அதுலாம் என்னும் கெபிக்கு போனான். சகோதரர் தகப்பன் வீட்டார் எல்லாம் கேட்டு அங்கே அவன் எடுத்துட்டு போனான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா.
என்ன உங்களுக்கு ஒண்ணும் அந்த இம்பாக்ட் ஒண்ணுமே இருந்த மாதிரியே இல்ல, ஒண்ணும் புரியலையா? ஃபர்ஸ்ட் தைலத்தை ஊற்றும்போது எவன் திட்டினான்? அகங்காரின்னு சொன்னான். உன் துணிகரன்னு சொல்லி திட்டினான். என்ன பண்ணாங்களா? இவனே பயந்து ஓடி போய் இங்க கவியில ஒளிஞ்சிருக்கான். எல்லா பயலும் தேடி வந்துட்டான். அண்ணே மாறல அலலையா அலலையா. தாய் தாப்பன்லாம் வந்துட்டாங்க. அந்த இதை வாசித்தீங்களா? அந்த வசனத்தை வாசித்தீங்களா? ஒண்ணு, அவன் தாய் தாப்பனும் சகோதரர் எல்லாரும் வந்துட்டான். தாப்பன் வீட்டா நினைச்சு ஏன் அவங்க பாட்டுக்கு ஆடை மெச்சிக்கிட்டு கிடந்திருக்க வேண்டியதுன்னு அங்க ஏன் எல்லாம் இவன் முன்னால் ஓடி இருந்தாங்க? அதெல்லாம் பெரிய ரகசியம். இந்த பரிசுத்த எண்ணெய்னாலே நீ அபிஷேகம் பண்ணப்படும் போது எல்லாம் தேடி வருவாங்க, உன் தயவை நாடி வருவாங்க. அவங்க அம்மா அப்பாவை அவன் தான் கடைசியில வச்சு காப்பாத்தனாமோ ராஜாட்ட கொண்டு வச்சு பாத்துக்கங்க ராஜா சொல்லி இப்படியா கத்தர் மாற்றுவார். இன்றைக்கு யார் உனக்கு விரோதமா வந்தாங்களோ உன்னோடு சமாதானமாய் வரும்படியாக கத்தர் மாற்றுவார். இன்றைக்கு ஆண்டவரே இப்படியான ஒரு பத்து அபிஷேகத்தை என் மேல ஊற்றுங்க. அநேகனுக்கு விரோதமா இருக்கிறாங்க. நீ அவங்ககிட்ட போய் சண்டை போட முடியுமா? அண்ணன்கிட்ட போய் சண்டை போட முடியுமா? அம்மாட்ட போய் சண்டை போட முடியாது. என் மேல இந்த பரிசுத்த தைலத்தை ஊற்றுங்க, அபிஷேகங்கன்னு கேளுங்க. கத்தர் எல்லாரையும் மாற்றி போடுவார். அண்ணன்மார் வாயெல்லாம் அடைச்சு போட்டுரும். அம்மா அப்பாலாம் உன் தயவை நாடி வருவாங்க, உன் நனலுக்குள்ள வருவாங்க. அப்படியான கத்தர் பெரிய கிருபைகளை கத்தர் நமக்கு செய்வார். பாருங்க, நீங்க தொடர்ந்து அவன் ராஜாவா இருக்கும்போது பார்த்தீர்கள் என்றால் கூட பிறந்த அந்த சகோதரியின் பிள்ளைகள் எல்லாரும் இவனுக்கு யுத்தத்திலே கூட நின்று துணை நின்று பாதுகாப்பாக சேனை தலைவர்களாக ஆயுததாரிகளாக அந்த சகோதரியின் பிள்ளைகள் எல்லாம் வந்து வேலை செய்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அது நிறைய இடத்துல இருக்கு, நான் சொல்ல தேவை இல்லை. செருயாள்னு ஒரு சகோதரி தாவீதுக்கு, அவன் பிள்ளைகள் 3 ஆண் பிள்ளைகள், 3 பிள்ளைகளையும் சேனையில வேலை செய்யும்படி இன்னும் அநேக காரியங்கள் அப்படியா. இந்த பரிசுத்த தைலம் அந்த அபிஷேகம் இன்றைக்கு எனக்கு வேணும். நல்லையா? பாருங்க, கடைசியா ஒரு வசனத்தை வாசிக்க போறோம். சங்கீதம் 141:5 141:5 சங்கீதம். நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும் போதும், அது என் தலைக்கு எண்ணெயை போல வேண்டும். நான் மற்ற காரியங்கள் அநேக ரகசியங்கள் இருக்கு, அதெல்லாம் நான் தியானிக்க வரல. என்ன பண்ணுமா? என் தலைக்கு எண்ணெய போல, என் தலைக்கு எண்ணெய். ஆங்கில வேதாந்தத்துல பாத்தீங்கன்னா இட்ஸ் அன் எக்ஸலன்ட் ஆயில் என்று சொல்லி போடும். தலைக்கு எண்ணெய் ரொம்ப முக்கியம் இல்லையா? இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க எல்லாம் பார்த்தா எண்ணெயை வைக்க மாட்டாங்க. எண்ணெய் வைப்பான இல்ல மம்மி இதுதான் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. அவங்களுக்கு தெரியல அதோடைய முக்கியத்துவம். அது ரொம்ப முக்கியமானது. அது நம்ம சரீரத்துக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். இந்த மூளையெல்லாம் கொஞ்சம் நல்லா ப்ரிசர்வ் பண்ணி காத்துக்கிடும், காஞ்சி போகாம. இன்னைக்கு அதனால தான் வாலிப பிள்ளைங்க எண்ணெய் வைக்காதனால தான் அப்படி காஞ்சி போய் தவறான பாதையில போறாங்களோ அப்படின்னு. இந்த எக்ஸலன்ட் ஆயில் எனக்கு வேணும். எண்ணெய் எப்போ வைப்பீங்க? எப்பனாலும் வைப்போம்ல, டெய்லி வைப்போம்ல, தினம் வைப்போம்ல, தினம் அவசியம். அது யாராவது ராஜாக்கு மட்டும் வைப்பாங்களா? ராணிக்கு மட்டும் வைப்பாங்க? எல்லாரும் தினந்தோறும் வைக்க வேண்டிய எக்ஸலன்ட் ஆயில். என் வாழ்க்கை விசேஷமாய் மாறும். இந்த அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ளும் போது, இன்றைக்கு கர்த்தருடைய அபிஷேகத்தை, ஒரு சாதாரண எண்ணெய், தேங்காய் எண்ணெய் எனக்கு அவ்வளவு ஆரோக்கியத்தை என் உடம்புக்கு கொடுக்குதுன்னா, அவ்வளவு பாதுகாப்பை கொடுக்குதுன்னா, என் முகத்துக்கு கலையை கொடுக்குதுன்னா, அப்போ இந்த கர்த்தருடைய இந்த அபிஷேகத்தின் எண்ணெய் இன்றைக்கு என் மேல வார்க்கப்படும் போது என் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஒரு மாறுதல் உண்டாகும். அல்லையா? இன்னைக்கு ஊற்றுங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்ம ஒரு நாளும் எக்ஸலன்ட் என்று சொல்லும்போது தானியேலை குறித்து
நினைக்காம இருக்க முடியும். ஒரே வார்த்தையில சொல்லுறேன். அங்கே அந்த பாபிலோன் தேசத்துல இருக்கும்போது அநேக ராஜாக்களுடைய டிமாண்ட்ஸ் வருது. இந்த அவன் ஒரு சொப்பனத்தை பார்த்துட்டு நீ சொப்பனத்தையும் சொல்லி அர்த்தத்தையும் சொல்லுங்கிறான். இன்னும் இப்படி நிறைய காரியங்கள் நடக்குது. அதுக்கெல்லாம் யாரு அந்த பாபிலோன் தேசத்துல ஞானிகள்லாம் அவங்களால எதுவும் சால்வ் பண்ண முடிஞ்சா? இல்லவே. மனுஷர் கூட வாசம் பண்ணாத தேவர்களுக்குள்ள இருக்கிற ஆவிதான் இதெல்லாம் செய்யும் அப்படின்ட்டு ராஜாட்ட போய் சொல்றாங்க பிரதானிகள். நீங்க 5ஆம் அதிகாரத்துல தானியேல்ல பார்க்கும்போது 5-12 தானியேல் ராஜாவினால் அந்த தானியேலுக்குள் சொப்பனங்களை உயர்த்தி பண்ணுகிறதும் மறைப்பொருளை வெளிப்படுத்துறதும் அறிவும் புத்தியும் கரங்களை தட்டி மயம்படுத்துவோமா? விசேஷ ஆவி. சாதாரண அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட எக்ஸலண்ட் ஸ்பிரிட், விசேஷ ஆவி அவனுக்குள்ளே காணப்பட்டது. நீ அந்த சம்பவத்தை பாத்தீங்கன்னா இது விசேஷ ஒரு ஆவி மட்டும்தான் இதை சால்வ் பண்ண முடியும். என்ன அந்த ராஜா என்ன பண்ணுகிறா? திராட்சை ரசம், நடு ராத்திரி திராட்சை ரசம். அதுவும் இல்லாம அந்த அரண்மனை அத்தனை பெண்களும் திராட்சை ரசம் குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு இருந்தாங்க. சரி குடிச்சிட்டு கடைசியில திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, நம்ம எருசலேம்ல இருந்து அந்த தேவாலயத்தை கொள்ளையிட்டு கொண்டு வந்தோம்ல, அந்த எருசலேம் தேவனுடைய ஆலயத்திலிருந்து கொண்டு வந்த அந்த பாத்திரங்களை எல்லாம் கொண்டு வாங்க, அதுல குடிப்போம், அதை தீட்டுப்படுத்துவோம் சொல்லி அந்த பாத்திரங்கள் எல்லாம் அதுல திராட்சை ரசம் குடிக்கும் போது ஒரு திடுக்கிடுகிற சம்பவம். ஆண்டவர் பார்த்து சும்மா இருப்பாரா? இப்படி சாந்து பூசப்பட்ட அந்த செவரு, அதுல ஒரு விரல் உறுப்பு தோன்றி எழுதுச்சு. யாருக்குமே வாசிக்க முடியாத ஒரு பாஷை. எல்லாரையும் சாஸ்திரிகள் ஞானிகள் எல்லாம் கொண்டு வாசிக்க வச்சோம். உத்தராலையும் வாசிக்க முடியல. ஒரு கை ஒரு குளரம் இருந்துச்சு. இன்னும் பயங்கரமா இருந்திருக்கும்ல. சற்று யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரே அரண்மனையில் குழப்பம். நீங்க அதுல பாத்தீங்கன்னா ஒரு காரியம், அந்த ராஜாவுடைய மனைவி அந்த இடத்துல இல்ல. அந்த அவபக்தியாய் நடக்கிற அந்த அருவருப்பான அந்த விருந்து மத்தியில அந்த ராஜாத்தி இல்ல. இப்படி என்னமோ ராஜா கலங்குறாரு, என்னமோ இப்படி ஆயிட்டுன்னு செய்தி போன உடனே அந்த ராஜாத்தி தூக்கத்துல இருந்து எழுந்து வரும். ஒருவேளை மனசு பதிச்சிரு, இப்படி எல்லாம் பண்றானே இவன், தண்டிச்சிடக்கூடாது. தேவனுடைய கோயில இருந்து எருசலேம்ல இருந்து பாத்திரங்களை எடுத்து குடிக்கிறானே, என் புருஷனுக்கு ஏதாவது ஆயிடக்கூடாதுன்னு ஒருவேளை அங்க கலங்கிட்டு இருந்திருப்பாளா. அவ சொல்லுறா, தானியேலை கூப்பிடுங்க, உங்க தகப்பன் காலத்திலே அவன் வேலை செய்ய. இது நேபாத் நேச்சருடைய மகன். அவன் சொல்லுறான், தானியேலை கூட்டிட்டு அந்த தீட்டான இடத்துல அந்த தானியேல் இல்ல. அந்த அருவருப்பான விருந்துல கர்த்தரை கனவீனப்படுத்துற அந்த விருந்துல தானியேலும் இல்ல. அவன் அழைத்து வரப்படுகிறான். வந்த உடனே அவன் நிறைய காரியங்களை சொல்லுறான். வீட்டுல போய் 5ஆயிரத்தை வாஸ்து கர்த்தரை கனப்படுத்தும். அவன் உடனே எடுத்த உடனே வாஸ்து மெனே கெல்பாட்சி என்று சொல்லி அந்த பாஷை அதுல வழங்கல. உடனே அதை டிரான்ஸ்லேட் பண்ணியும் சொல்லு. யாராலும் வாசிக்க முடியாத ஒரு பாஷை. நான் நினைச்சேன் அந்நிய பாஷைக்கு ஸ்கிரிப்ட் கூட இருக்கு போல. ஏன்னா அது எந்த பாஷையும் சேர்ந்தது இல்லைன்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு. யாரு எல்லா பாஷையும் தெரிஞ்ச ஞானிகளும் வாசி. அது தானியேலுக்குள்ள இருந்த விசேஷ ஆவி, இந்த எக்ஸலன்ட் ஸ்பிரிட், அந்த பரிசுத்த ஆவியானவர் அவனை வாசிக்க செய்தார், விளக்கத்தை கொடுக்க செய்தார். அதே மாதிரி அந்த இரவிலே நீ தராசுல நிற்கப்பட்டு குறைவாய் காணப்பட்டாய், உன் ராஜ்யம் இன்றைக்கு பகுக்கப்பட்டு அது பிரிந்து போகும் என்று சொல்லிவிட்டான் பாட்டுக்கு. அதேபடி அந்த விடிய காலைக்குள்ள அவன் சொன்ன அந்த வார்த்தை அப்படியே நிறைவேற்று. எக்ஸலன்ஸ், ரகசியங்களை கருகலானது
ஆழமானது, இருளுக்குள்ள இருக்கிறது வெளிப்படுத்துகிற அந்த எக்ஸலன்ட் ஸ்பிரிட், அந்த ஆவியானுடைய அபிஷேகம் இன்றைக்கு நம்ம மேல ஊற்றப்படும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த அபிஷேகத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம பெற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்துல புது எண்ணெய் அபிஷேகம் என்று சொல்லி அதைத்தான் 92 சங்கீதம் 10 சொல். புது எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணு. ஒவ்வொரு நாள் நான் நினைப்பேன் இந்த சங்கீதத்துல அது என்ன புது எண்ணெய் அபிஷேகம், புது எண்ணெய் அபிஷேகம். ஒவ்வொரு நாளும் நான் அந்த அபிஷேகத்தை புதுப்பித்து கொள்ளணும். அல்லையா? புது எண்ணெய்னா நமக்கு இஷ்டம், கடையில வாங்குவோம் இல்லையா, மோந்து பார்ப்போம். இப்பெல்லாம் பாக்கெட்ல வருதுங்க, நீங்க மோந்து பார்ப்பீங்களா? அட்லீஸ்ட் நீங்க எக்ஸ்பைரி டேட்டையாவது பார்ப்பீங்க, மேனுஃபேக்சர் டேட்டையாவது பார்ப்பீங்க. அப்போ 2014 போட்டிருந்தா வாங்குவீங்களா? பழைய எண்ணெய்ப்பா வேண்டாம், புது எண்ணெய் கொடு. ஆகஸ்ட் மாசம் வந்த 16வது வருஷத்துல ஆகஸ்ட் மாசம் வந்த எண்ணெய், புது எண்ணெய் கொடு. சரி, நமக்கு அதுக்கெல்லாம் புத்தி இருக்குல்ல. நான் 1700 ஏதோ ஒரு வருஷத்துல அபிஷேகம் பெற்றேங்க. 1974 அபிஷேகம் பெற்றேங்க. இந்த எண்ணெய்லாம் காம்பி போச்சு, நாரி போச்சு. இன்னைக்கு புது அபிஷேகத்தை நீங்க, புது எண்ணெய் அபிஷேகம் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருவோம். ஹல்லேலூயா! கரங்களை தட்டி கர்த்தரை அணைச்சிட்டு